எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NANDHA Naturopathy யூடியூப் சேனல். ஸோ நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரா ஃபுட் டயட். ஸோ ரா ஃபுட் டயட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான். ஸோ இயற்கை முறையில் சமைக்காத உணவுகளை எடுத்துக்கொள்வது தான் ரா ஃபுட் டயட். ஸோ இந்த ரா ஃபுட் டயட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவு முறை தான் இது. நம்ம முன்னோர்களிலிருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு உணவு வகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவாக எடுத்துக்கிறது. ஸோ ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் ஆர்கானிக் வந்தால் நம்ம பார்த்திங்க பாரம்பரியமாக எடுத்துக்கிற ஒரு உணவு முறை. ஸோ அப்போ எடுத்துக்கிறப்போ அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டங்கள் மாற மாற என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய குக்கிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிலிங், ஸ்டீமிங், டீப் ஃப்ரை அப்படி நம்ம ஒவ்வொன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ண அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வியாதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டுடைய பயன்கள் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரா ஃபுட் டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணும். ஸோ டீடாக்சிஃபிகேஷனாக என்ன அப்படின்னா தேவையில்லாத கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சத்துக்களும் ஃபைபர் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஃபைபர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நம்ம நார்ச்சத்தை உடலுக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுடைய டைஜஷன், நம்மளுடைய பவல் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சில விட்டமின்ஸ், வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ்னு சொல்லுவோம், விட்டமின் B and C. ஸோ இது வந்து குக்கிங் பண்ணுறதுனால ஈஸியாக டிஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் நம்ம ரா ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக நம்மளுக்கு அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பாடிக்கும் அந்த விட்டமின் B and C சப்ளிமெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் அளவுக்கு, நீடட் அமௌண்ட் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரா ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அதில் லிவிங் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிவிங் டைஜஸ்டிவ் என்சைம் நம்ம ராவாக ஃபுட்ஸ் எடுத்துக்கிறப்போ நம்மளுடைய டைஜஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும். பட் நம்ம குக்கிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஓவர் குக்கிங்கோ இல்லை பாயில்டோ பண்ணுறப்போ அந்த நேச்சுரல் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்ன ஆகும்னா டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டைஜஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பார்ட் ஆஃப் தி மீலில் ஒரு வகையினால் ரா ஃபுட்டாவது எடுத்துக்கணும். ஸோ ரா ஃபுட் டயட் நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக ரா ஃபுட் டயட் எடுக்கணும்னு நான் சொல்ல வரலை. ஸோ நம்ம ஒரு பார்ட் ஆஃப் தி டேயில் ஏதாவது ஒரு மீல் எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரா ஃபுட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு இவ்வளோ நாள் குக்டு ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ரா ஃபுட் மாறணும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம ரா ஃபுட் டயட்டை நம்மளுடைய மீல் பிளானில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 10% ஸ்டார்ட் பண்ணுங்கள். எய்தர் ஸ்டார்ட் ஃப்ரம் யூர் ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு வந்து மார்னிங்கில் ஏதாவது ஒரு ஜூஸ், டே பை டே நீங்கள் வந்து சேலடாகவும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பழங்களாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டே பை டே உங்களுடைய ரா சேலடை வந்து உங்களுடைய டயட் பிளானில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரா டயட் எடுக்கிறப்போ குக்டு ஃபுட்டுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்று ரா ஃபுட்டாக இருக்கணும், இல்லை குக்டு ஃபுட்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ப்ராப்பராக எந்த டைமிங்க்கு நம்ம ரா ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ காய்கறிகள் சாலட், காய்கறிகள் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா மார்னிங் டைம் இஸ் வெரி சூட்டபிள். அதுவே நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வெரி வெரி சூட்டபிள் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வர வர என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர் சொல்லுவாங்க. ஸோ அது கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து 6க்கு முன்னாடி நம்மளுடைய ஈவினிங் டின்னர் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து ஃப்ரூட்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் டைஜஷன் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குக்டு ஃபுட்ஸ் ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில நியூட்ரியன்ஸ் வந்து அதில் லாஸ் ஆகுது. அதே மாதிரி நமக்கே தெரியாமல் ஓவர் குக் அண்ட் டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஓவர் குக் டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொழுப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல அதிகமாக நிறைய டிசீஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நம்ம லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி அண்ட் டிசீஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ ஒபிசிட்டி, கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்மால் சேஞ்ச் சொல்லலாம். அந்த நம்மளோட டயட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த ரிஸ்க்லேருந்து வெளியே வந்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் ஆஃப் டீ வந்து பார்த்திங்கன்னா 33% ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த டீக்கு பதிலாக நம்ம ரா ஃபுட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஃபுட்டை நம்ம அல்டர் பண்ண முடியுமோ அதை நீங்கள் அல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டே பை டே நீங்கள் அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தெரியும். ஸோ அதே மாதிரி ரா ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிக்கிறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. பட் நம்ம ஓவர் குக்கிங் அந்த ஃபுட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லேசியாக இருப்போம். ஸோ நம்மளுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண எல்லா உணவுப் பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தி வேவாக நம்மளை கொண்டு போகும். பட் நம்மளுடைய இப்போ மாடர்ன் டைம்ஸில் நம்ம வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தால் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஈஸியாக எந்த ஃபுட் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரா ஃபுட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரா ஃபுட் டயட்ஸை எப்படிலாம் எடுத்துக்கலான்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ காய்கறிகள், சாலட், ஜூஸ், பழங்களாக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ப்ரவுட்ஸாக எடுத்துக்கலாம். பயிர்களை வந்து நம்ம சோக் பண்ணி 1 night சோக் பண்ணி அது மூலமாக ஸ்ப்ரவுட்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்மெண்டட் காய்கறிகள் சொல்லுவாங்க, அது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பாக்டீரியல் ஃப்ளோராவில் வந்து குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா 2 இருக்குது. அதில் அந்த குட் பாக்டீரியாவை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபர்மெண்டட் வெஜிடபிள்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம கர்ட் வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் நம்ம வந்து ப்ரோபயோட்டிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்குங்க. பட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் ரா ஃபுட் எடுத்துக்கலாம், ஈவினிங் ரா ஃபுட் எடுத்துக்கலாம். அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்ததாக இருந்தது. ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது எல்லாமே பணம் சார்ந்ததாக இருக்குது. ஸோ அதனால் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ ரா ஃபுட் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை உணவு முறைகளில் ஏதாவது ஒரு ரா டயட்டை உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செயற்கை தீண்டா வாழ்க்கை வாழ்ந்தால் வாழ்வு நன்றே ஆகும், முன்னோர் வழியில் முயன்று வாழ்ந்தால் வாழ்க்கை முழுமையாகும். ஸோ அதனால் எல்லோரும் ரா ஃபுட் டயட்டை உங்களுடைய டயட் பிளானில் ஆட் பண்ணி. ஸோ இவ்வளோ நேரம் ரா ஃபுட்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நேச்சுரோபதி அண்ட் யோகா பற்றிய கருத்துக்களை மென்மேலும் தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.